இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையடிவாரத்தில் உள்ள கிராமங்களில் வாழை மரங்கள் சாய்ந்தும் மக்காச்சோளம், மரவள்ளி, நெற்பயிர்கள் உள்ளிட்டவை மழைநீரில் சாய்ந்தும் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பொட்டியம், மாயம்பாடி, மல்லிகைப்பாடி, ஊத்தோடை, காட்டுக்கொட்டாய் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் பாதித்து நஷ்டம் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கிராமம் சார், ஊத்தோட காட்டுக்கொட்டா கோமிக்கானே கீழால இருக்கோம். நாங்கள் வருஷத்து பயிர் வாழை, இதுதான் சார் எங்களுக்கு வாழ்வாதாரம். ஒரு ஏக்கருக்கு 20 சென்ட் சார் வாழை வச்சுருக்கோம் சார். எல்லாமே சாஞ்சிருச்சு சார் இந்த காத்திரும் மழையினால. இந்த வீடும் சேதாரம் ஆகிடுச்சு சார். இதே மாதிரி மற்ற பகுதியிலையும் அதே மாதிரி நெல் சேதாரம், மரவள்ளி கிழங்கு சேதாரம் எல்லாமே ஆகிருக்கு சார். ஆய்வாளர்கள் வந்து எதோ செக் பண்ணி ஒரு நிவாரணம் கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும் சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரங்கிநத்தம் ரங்கசாமி 5 ஏக்கர் முத்து சோளம் நட்டேன். 5 ஏக்கர் முத்து சோளம் இந்த புயலில் நஷ்டட் ஆகிப்போச்சு. அதில் வாழை மரம் 3 ஏக்கர், இதெல்லாம் நஷ்டட் ஆகிப்போச்சு. அரசு அதிகாரிகள் வந்து என்ன செய்யணுமோ இதை வந்து பார்வையிட்டு நிவாரணம் கொடுக்க வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரங்கிநத்தம் பெருமாள் கோயில் மூடு காட்டுக்கொட்டா இந்த பகுதியில் 6 ஏக்கர் எங்களுக்கு காடு இருக்குது, நிலம் இருக்குது. 6 ஏக்கரில் 3 ஏக்கர் வந்து சோளம் வச்சுருந்தோம். எல்லாம் நஷ்டீடாயிடுச்சு. காற்றடிச்சு, மழை காற்றடிச்சு எல்லாம் சாஞ்சி நஷ்டீடாயிடுச்சு. அது மாதிரி வாயை கட்டை வச்சுருந்தோம். அதுவும் தார் வந்து எல்லாம் பிஞ்சோட எல்லாம் கீழே சாஞ்சி எல்லாம் நஷ்டீடாயிடுச்சு. அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு வந்து உரிய நிவாரணம் கொடுக்கணும். எவ்வளோ நஷ்டீடாயிடுச்சு. அரசாங்கம் வந்து நேரில் வந்து கண்டு நீங்கள் உரிய நிவாரணம் கொடுக்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.